அட்டை பாக்ஸ்னு தூக்கி வீசாதீங்க. அட்டை பாக்ஸுக்கும் மறு உருவம் கொடுக்கலாம். தரமான டிப்ஸ் இதோ. எல்லோரும் செருப்பு பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் செருப்பை நமது வீட்டிற்கு வந்தவுடன் வீட்டின் முன்புறத்தில் கழட்டிவிட்டு வீட்டிற்குள் செல்லுவோம். அப்படி செல்லும் பொழுது எத்தனை பேர் செப்பல் ஸ்டாண்டில் செப்பல் வைத்து விட்டு செல்வீர்கள்? மேலும் செப்பல் ஸ்டாண்ட் இருந்தாலும் ஒன்று செப்பலை வைத்து இடம் பத்தாது, அல்லது செப்பல் ஸ்டாண்ட் உறுதியாக இருக்காது. இதன் அழகை வீட்டு வாசல் முன்பு செருப்பை கழட்டி கஜா முஜாவென்று வீட்டின் முன்பு கிடக்கிறது. வீட்டின் முன்பு செப்பல் கலைந்து கிடந்தால் நன்றாகவா இருக்கும்? இதற்கு நீங்கள் அடிக்கடி செப்பல் ஸ்டாண்ட் வாங்கி ஓய்ந்து போய் விட்டீர்களா? இனிமேல் கவலையே வேண்டாம். செப்பல் ஸ்டாண்ட் எல்லாம் கடையில் காசு கொடுத்து எல்லாம் வாங்க வேண்டாம். உங்கள் வீட்டில் வீணாக வைத்திருக்கும் அட்டை பாக்ஸ் இருக்கும் அல்லவா? அவை எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு ஐ வடிவில் அந்த பேப்பரை கட் செய்து கொள்ளுங்கள். வீடியோவில் காண்பிக்கப்பட்டுள்ளது. அதன் வடிவத்தில் நீங்கள் கட் செய்து கொள்ளுங்கள். அதே அளவை பயன்படுத்தி நீளமாக அட்டையில் அந்த ஐ வடிவத்தில் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அதற்கு ஏற்றாற் போல எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு சதுர வடிவில் அட்டையை நறுக்கி ஒன்றோடு ஒன்றாக கம் வைத்து ஒட்டிவிடுங்கள். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த கலரையும் அடித்துக் கொள்ளலாம். பின்பு அதை சிவத்தின் ஓரம் வைத்து விட்டால் போதும். செப்பல் ஸ்டாண்ட் தயார். இது நீண்ட நாள் உழைக்கும் என்று எல்லாம் கேட்காதீர்கள். நாம் வைத்துக் கொள்வதை பொறுத்துதான் இந்த பொருளும் நீடிப்பதும் நீடிக்காததும் இருக்கும். நீங்கள் செப்பலை முறையாக வைத்து எடுத்து பயன்படுத்தினால் இதுவும் நீண்ட நாட்கள் வரும். மேலும் காசு கொடுத்தா வாங்குகிறோம். வீட்டில் சும்மா மூலையில் இருக்கும் அட்டையை எடுத்துதானே செய்கிறோம். முயற்சி செய்தால் ஒன்றும் தவறில்லை. முயற்சி செய்து பாருங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.